الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه الطيبين الطاهرين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في محكم التنزيل والفرقان المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن عدة الشهور عند الله 12 شهرا في يوم خلق السماوات والأرض منها 4 حرم ذلك الدين القيم فلا تظلموا فيهن أنفسكم. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லோனாகிய அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகும். ஸலாத் என்னும் கருணையும் ஸலாம் என்னும் ஈடேற்றமும் ஹஜரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய குடும்பத்தார்கள், சத்திய சஹாபாக்கள், சுஹதாக்கள், வலிமார்கள், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாகுவதாக. பேரன்புமிக்க பெரியோர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பரக்கத்தை அதிகமாக தேடக்கூடிய, கேட்கக்கூடிய மாதத்தினுடைய முதல் ஜும்மாவில் நாம் எல்லோரும் வீற்றிருக்கின்றோம். ரஜபுல் முதர் என்று சொல்லப்படக்கூடிய இந்த ரஜபுடைய மாதம், அது தனக்குள் பலவிதமான பரக்கத்துகளை வைத்திருக்கின்றன. ரமதானுக்கு முன்னால் நம்மை வரவேற்பதற்காக வேண்டி நமக்கு வழங்கப்பட்ட இந்த மாதம், அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு வ தஆலா இந்த மாதத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது குர்ஆனிலே இப்படி சொல்வான்: இன்ன இத்தத்த ஷுஹூரி இந்தல்லாஹி 12 ஷஹர். அல்லாஹ் தஆலாவிடத்திலே ஒரு ஆண்டுக்கு, வருஷத்திற்கு 12 மாதங்கள். மின்ஹா 4 ஹுரும், அதிலிருந்து 4 மாதங்கள் சங்கை பொருந்தியவை, கண்ணியப்படுத்தப்பட்டவை என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு வ தஆலா நமக்கு சொல்லித் தருகின்றார். ஆங்கில வருஷத்தினுடைய வரம்பு முடிகின்ற இந்த தருவாயிலே பரக்கத்தை கொள்வதற்கின்ற இந்த ரஜபுடைய மாதத்தினுடைய முதல் ஜும்மாவில் நாம் இருக்கின்றோம். அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு வ தஆலா இந்த மாதத்திலே நிறைய நிகழ்வுகளை நடத்தி இருக்கின்றான். இந்த மாதம் எப்படிப்பட்ட மாதம் என்று சொன்னால், இதற்கு அடுத்து வரக்கூடிய ரமதானுடைய மாதம் இருக்குகின்றது. இதற்கு பின்னால் ஷஅபான், அதற்கு பின்னால் வரக்கூடிய ரமதான். அந்த மாதத்திற்கு இந்த மாதத்தில் தான் நாம் விதை விதைக்க வேண்டும். நம்மளுடைய உலமாக்கள், முஃபஸ்ஸிரீன்கள், முஹத்திஸீன்கள் சொல்லித் தருவார்கள், யார் ரஜபுடைய மாதத்தில் விதை விதைக்குகின்றார்களோ அவர்கள் ஷஅபான் மாதத்தில் அதற்கு தேவையான உரம் போடுதல், தண்ணீர் பாய்ச்சுதல் இதை செய்வார்களோ, அப்படி செய்தவர்கள் மட்டுமே ரமதானில் அதை அறுவடை செய்ய முடியும், அதனுடைய பலன்களை எடுக்க முடியும் என்பதாக. எனவேதான் இந்த மாதத்தினுடைய பிறை தென்பட்டது என்று சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வளமை, அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமதான். யா அல்லாஹ், ரஜபிலேயும் ஷஅபானிலேயும் எங்களுக்கு நீ பரக்கத் செய்வாயாக. அல்லாஹ் ஜல்ல ரமதானை அடைகின்ற பாக்கியத்தை, நசீபை எங்களுக்கு தருவாயாக என்பதாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கேட்கும்படியாக கற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள். யார் ரஜபிலே விதை தூவவில்லையோ, விதை விதைக்கவில்லையோ, அவர்கள் நிச்சயமாக ரமதானில் அறுவடை செய்ய முடியாது. தன்னுடைய இடத்தை வெறும் பொட்டல் பூமிகளாக எதுவுமே விதைக்காமல் அப்படியே போட்டு வைத்திருந்தார்கள் என்று சொன்னால் ரமதானில் என்ன அறுவடை செய்ய முடியும்? யார் பருவம் வருகின்ற பொழுது, சொல்வாங்கள்ல தமிழ்ல, பருவத்தை பயிர் செய் என்பதாக சொல்வாங்க. அந்த பருவ காலம் வருகின்ற பொழுது பயிர் செய்ய வேண்டும். பயிர் செய்தால் மட்டுமே அறுவடை காலம் வருகின்ற பொழுது அறுவடை செய்ய முடியும். பருவத்திலே பயிர் செய்யவில்லை என்று சொன்னால் அவர்கள் என்ன அறுவடை செய்வார்கள்? எனவேதான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ரஜபுடைய மாதத்தை நமக்கு அதை மிகவும் பேணிக்கையாக அதை நாம் பாதுகாக்க வேண்டும் என்பதாக சொல்லி தந்திருக்கின்றார்கள். அல்லாஹ்வும் குர்ஆனிலே சொல்லுகின்ற பொழுது இந்த மாதம் இருக்கின்றதே கண்ணியமான மாதம் என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறார்.
மிகவும் அல்லாஹுடைய வளமை. அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு வ தஆலா உலகத்தில் ஒன்றை விட ஒன்றை மேம்படுத்தி வைத்திருக்கின்றான். ஒன்றை விட அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் யஹ்லுகு மா யஷாஉ வ யக்தார். அல்லாஹ் எதை நாடுகின்றானோ அதை படைப்பான், எதை தேர்ந்தெடுக்கின்றானோ எதை நாடுகின்றானோ அந்த படைப்புகளிலிருந்து ஒன்னொன்று அல்லாஹ் தஆலா சிறப்புப்படுத்தி வைப்பான், மேம்படுத்தி வைப்பான். அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது உலகத்தில் எத்தனையோ படைப்புகள் இருக்கின்றன. அதிலே மிகவும் மேம்பட்ட படைப்பாக அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் மனிதனை ஆக்கி வைத்திருக்கின்றான். வலகத் கர்ரம்னா பனி ஆதம் என்பதாக எத்தனையோ படைப்புகள் இருந்தாலும் அந்த படைப்புகளிலெல்லாம் சிறந்த படைப்பாக கண்ணியமான சங்கையான படைப்பு மனித படைப்பு. இந்த மனிதர்களிலேயே அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு வ தஆலா சிலர்களை அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் எப்படி ஆக்கி வைத்திருக்கின்றான் என்று சொன்னால், அவர்களுக்கென்று உயர்ந்த அந்தஸ்தை கொடுத்து வைத்திருக்கின்றான். சிலரை காண சிலர்களை மேம்படுத்தி வைத்திருக்கின்றான். இறை நேசர்களாக, இறை நெருக்கம் பெற்ற மக்களாக, அவர்களில் சிலர்களை எல்லா மனிதர்களிடையே மிகவும் உயர்ந்தவர்களாக நபிமார்களை, ரசூல்மார்களை ஆக்கி வைத்திருக்கின்றான். அந்த ரசூல்மார்களுக்கு மத்தியிலேயும் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் சிலரை விட மேம்படுத்தி வைத்திருக்கின்றான். அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது தில்கர் ருசுலு ஃபல்லல்னா பஅதஹும் அலா பஅத், அந்த ரசூல்மார்கள் அவர்களில் சிலரை காண நாம் மேம்படுத்தி வைத்திருக்கின்றோம். அதில் எல்லாவற்றையும் விட மிகவும் உயர்ந்தவர்களாக ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எல்லாம் ஆக்கி வைத்திருக்கின்றனர். அதே போல்தான் இடத்திலேயும் சிலதை விட மேம்பட்டதாக உலகத்தில் இருக்கின்ற, பூமியில் இருக்கின்ற எத்தனையோ இடங்கள் இருக்கின்றன. ஆனால் அல்லாஹுக்கு விருப்பமான இடம் என்ன அப்படின்னு பார்த்து சொன்னா, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், அஹப்புல் பிலாதி இலல்லாஹ், அல்லாஹுக்கு மிகவும் விருப்பமான இடம் எது என்று சொன்னால் அல்லாஹ்வினுடைய மஸ்ஜிதுகள், மசாஜிதுகள். அந்த மஸ்ஜிதுகளிலேயே அல்லாஹுக்கு ஆக விருப்பமான இடம் காபத்துல்லா, நபி அவர்கள் தூயில் கொண்டிருக்கின்ற மதீனா முனவ்வரா, மஸ்ஜிதே நபவி, அதே போல பைத்துல் முகத்தஸ். இப்படி ஒன்றை காண ஒன்றை மேம்படுத்தி வைத்திருக்கின்றார். அதே போல மாதங்களிலேயும் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் ஆக தலையாய மாதமாக ரமலானை வைத்திருக்கின்றான். அது போக இருக்கின்ற மாதத்தில் 4 மாதங்களை மிகவும் மேம்படுத்தி வைத்திருக்கின்றார். ஹஜ்ஜுடைய காலம் வருகின்ற பொழுது ஹஜ்ஜுடைய மாதம் சிறப்பாக தெரிகின்றது. அதிலே ஹஜ்ஜை கொண்டு, அமல்களை கொண்டு, ஹஜ்ஜினுடைய எல்லா விதமான இபாதத்துகளை கொண்டும் அதை நாம் அலங்காரம் செய்கின்றோம். ரமதான் வருகின்ற பொழுது ரமதானிலே நாம் அதனுடைய அமல்களை செய்து, நோன்பு நோற்றி, இரா காலங்களிலே வணங்கி, பகல் நேரங்களில் அதிகமாக குர்ஆனை ஓதி அதை நாம் மேம்படுத்தி வைக்கின்றோம். அதே போல இருக்குகின்ற மற்ற மாதங்களில் 4 மாதம் மிக முக்கியமானவை. அதில் குறிப்பாக நாம் இருக்குகின்ற இந்த ரஜபுடைய மாதம் இருக்குகின்றதே, இது இன்று நேற்றல்ல, என்னைக்கு அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு வ தஆலா யௌம ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த், வானம் பூமி படைக்கப்பட்டதோ அன்னையிலிருந்து இன்னை வரைக்கும் இந்த 4 மாதங்கள் அல்லாஹ்விடத்திலே கண்ணியமான மாதம். இந்த ரஜப் மாதம் மிகவும் கண்ணியத்தை தனக்குள் வைத்திருக்கின்றது. அல்லாஹ் சொல்லிட்டு அடுத்து அல்லாஹ் என்ன சொல்றான் பார்த்தீங்கன்னா, ஆயத்தில் இந்த நாம் ஓதிய இந்த வசனம் இருக்கின்றதே, சூரத்து தௌபா என்ற சூறாவில் 10வது ஜுஸுவில் இந்த வசனம் இடம் பிடித்திருக்கின்றது. அல்லாஹ் சொல்லுகின்றான், இன்ன இத்தத்த ஷுஹூரி இன்தல்லாஹி 12 ஷஹரன் ஃபீ யௌமி ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த் மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும் தாலிக தீனுல் கய்யும் அப்படின்னு அல்லாஹ் ஆயத்தை சொல்லிட்டு, ஃபலா தத்லிமு ஃபீஹி, அதில் நீங்கள் என்ன செய்யாதீங்க, உங்களுக்கு நீங்களே அநியாயம் செய்து கொள்ளாதீர்கள். மாதம் சிறப்பான மாதம், சங்கையான மாதம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் என்ன சொல்லணும், நீங்க அமல் செய்யுங்கன்னு சொல்லணும். அப்படித்தானங்க. சீசன் வருதுன்னு சொன்னா என்ன செய்வோம்? ஒரு சீசன் வருது, சீசன் என்ன செய்யுங்க, அதுக்கு நீங்க தயாராகிக்கோங்க, தேவையான பொருள்களை எல்லாம் என்ன செய்யுங்க, வாங்கி வைங்க, கடை அலங்காரம் செய்யுங்க, எல்லாம் செய்யறமா இல்லையா? அப்ப செய்ய வைக்கணும். அல்லாஹ் அங்க என்ன சொல்றான் பாருங்க, ஃபலா தத்லிமு ஃபீஹின் அன்ஃபுஸக்கும், அந்த மாதங்களில் உங்களுக்கு நீங்கள் என்ன செய்யாதீங்க, அநியாயம் செய்து கொள்ளாதீர்கள் என்பதாக அல்லாஹ் சொல்றான். காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அமல்கள் செய்வது என்பது வேறு. அல்லாஹ் என்ன சொல்லணும், நோன்பு வைங்க, ஜக்காத் கொடுங்க, அந்த மாதிரி ஏதாவது அமல்கள் தானே செய்ய சொல்லணும். ஆனால் அல்லாஹ் என்ன செய்யறான், உங்களுக்கு நீங்களே அநீதம் செய்து கொள்ளாதீர்கள். அதாவது அல்லாஹ் எதை வரையறுத்து கொடுத்திருக்கின்றானோ, எதை மார்க்கமாக ஷரியத்தாக ஆக்கி கொடுத்திருக்கின்றானோ, உங்களுடைய வெற்றிக்கு வழிகளாக ஆக்கி சொல்லியிருக்கின்றானோ, அந்த எல்லையை என்ன செய்யாதீங்க, நீங்க தாண்டாதீங்க, அதுக்குள்ள நில்லுங்க, வரம்பு மீறி விடாதீர்கள். அப்ப அநியாயம் செய்தால் என்னமாகும்? ஃபலா தத்லிமு ஃபீஹின் அன்ஃபுஸக்கும். ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்பவர்கள் சொல்லித் தருகின்றார்கள், மனிதன் செய்கின்ற துல்மு இருக்கு பார்த்தீங்களா, அதான் ஃபலா தத்லிமு அல்லாஹ் வாசகத்தை பயன்படுத்துறான். ஃபலா தத்லிமு, துல்மு என்பது இருக்கின்றதே 3 வகைகளாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகின்றார். அனஸ் ரலியல்லாஹு தஆலா குறிப்பாக செய்கிறாங்க. அநியாயம் என்பது 3 வகை. அதில் முதலாவது என்ன அப்படின்னு சொன்னா, ஆக மிகப்பெரிய அநீதி என்ன அப்படின்னு சொன்னா, ஷிர்க் வைப்பது.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க இந்த 3 துல்ம் இருக்கு பார்த்தீங்களா, துல்ம் 3 வகை. அதில் ஒரு வகையை அல்லாஹு தஆலா மன்னிக்கவே மாட்டான். அல்லாஹு தஆலா நினைச்ச மாட்டான், மன்னிக்கவே மாட்டான். 2வது வகை அநீதம் இருக்குகின்றதே, அதில் அல்லாஹ் தான் நாடியவர்கள் மன்னிச்சிருவான். 3வது வகை அநீதம் இருக்குகின்றதே, அதில் அல்லாஹு தஆலா யாரையும் விடமாட்டான், யாரையும் விடமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு, முதல் வகை அநியாயம் என்ன அப்படின்னு பார்த்தோம் சொன்னா, முதல் வகை துல்மு என்ன அப்படின்னு சொன்னா, அல்லாஹுவுக்கு இணை வைப்பது, ஷிர்க் செய்வது. ஹஜ்ரத் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்றாங்க பாருங்க, யா புனைய லா துஷ்ரிக் பில்லாஹ் இன்ன ஷிர்க லதுல்முன் அதீம். இருக்குகின்ற அக்கிரமங்கள்லேயே அநியாயங்கள்லேயே மிகப்பெரிய அநீதி என்னன்னு சொன்னா, அல்லாஹுக்கு ஷிர்க் இணை வைப்பது, அல்லாஹோடு வேறு ஒருவரை கூட்டாக ஆக்குவது, அல்லாஹுடைய படைப்பில் அல்லாஹுடைய இபாதத்தில் வேற ஒருத்தரை கூட்டாக ஆக்குவது. இந்த மாதிரி செய்தோம் அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு வ தஆலா ஒரு வசனத்துல சொல்வான், இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ஸாலிக லிமன் யஷா. அல்லாஹ் தஆலாவுக்கு இணை வைப்பதை அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் ஒரு பொழுதும் என்ன செய்ய மாட்டான், மன்னிக்க மாட்டான். அதல்லாத மற்ற பாவங்கள் அல்லாஹ் யாருக்கு நாடான என்ன செய்வான், மன்னிச்சிருவான். ஆனால் துல்மு என்று வரும்போது, ஷிர்க் என்று வரும்போது என்ன செய்ய மாட்டான், மன்னிக்க மாட்டான். இப்போ ஷிர்க்கு மிகப்பெரிய அநீதம், மிகப்பெரிய அநியாயம். அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு வ தஆலா ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆயத்தை இறக்கும் போது இப்படி சொன்னா, சூரத்து ஜுமர் என்ற சூறாவில் அந்த வசனம் இடம் பிடித்திருக்கின்றது. அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் சொல்றான், இன்ன அவுஹைனா இலைக்க, நபியை நாம் உங்களுக்கு இந்த வேதத்தை இறக்கி வைத்திருக்கிறோம் என்பதாக பேசிட்டு அல்லாஹ் சொல்றான், லஇன் அஷ்ரக்த, நீங்கள் ஒருவேளை ஷிர்க் செய்து விட்டால், இணை கற்பித்து விட்டால், லயஹ்பத்தன்ன அமலுக். ஷிர்க் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா, இதற்கு முன்னால் நாம் என்ன என்ன அமல்கள் செய்தோமோ அத்தனையும் ஒன்றும் இல்லாமல் அழித்துவிடும். எப்படி ஒரு மனிதர் இஸ்லாத்துக்கு வெளியே இருக்கிறார், ஈமான் ஏற்றுக்கொள்ளல, குஃப்ர்ல ஷிர்க்ல இதெல்லாம் இருக்கிறாரு, ஆனால் என்ன செஞ்சாரு, இஸ்லாத்துக்கு வந்துட்டார், கலிமாவை ஏற்றுக்கொண்டார்னு சொன்னா, இந்த ஈமான் இஸ்லாம் எப்படி அவருடைய முன்னால் உள்ள அத்தனை செயல்களையும், என்ன என்ன பாவங்கள் செய்தாரோ அத்தனையும் எப்படி இஸ்லாம் என்ன செய்வது, அல் இஸ்லாமும் தஹ்தீமு மாகான கபிலகு, இஸ்லாம் அதற்கு முன்னால் உள்ள எல்லா பாவங்களையும் ஒன்றுமில்லாமல் அழித்து விடும் அப்படின்னு ஹதீஸ் இருக்கு இல்லையா. அதே போலதான் ஷிர்க்குக்கு ஒரு மனிதர் முஸ்லீம் இஸ்லாத்துல இருந்துட்டு இருக்கிறாரு, மூமினாக இருக்குகின்றாரு, ஒருவேளை ஷிர்க்குல போயிட்டாருன்னு சொன்னா, லஇன் அஷ்ரக்த லயஹ்பத்தன்ன அமலுக் வலா தகுன் மினல் ஹாசிரின். அல்லாஹ் சொல்றான், வலா தகுனன்ன மினல் ஹாசிரின். நபியே, நீங்கள் இணை வைத்து ஷிர்க்கை வைத்து, அல்லாஹ் ரசூலுக்கு சொல்லி நமக்கு சேர்த்து சொல்றான், என்ன செய்வது, ஷிர்க்கை வைத்து உங்களுடைய எல்லா அமல்களையும் வீணாக்கி விடாதீர்கள். லயஹ்பத்தன்ன அமலுக். இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு வ தஆலா சூரத்துல் அன்ஆம் என்ற சூறாவில் அல்லாஹ் சொல்லும்போது சொல்லுவான், வலா துஷ்ரிகு, நீங்கள் என்ன செய்யாதீர்கள், நீங்கள் இணை வைக்காதீர்கள். லயஹ்பத்தன்ன அமலுக், அங்க லஹபிதத் அமலுக், அவங்களுடைய அமல்கள்னா என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா, அவைகள் ஒன்றுமில்லாமல் போய்விடும், அழிந்து போய்விடும் என்பதாக போர்டில் எழுதிட்டோம்ல, போர்டில் எழுதிட்டு அழிச்சோன்னா என்ன செய்யும், ஒன்றுமே இல்லாமல் பெரும் இல்லையா. அதே மாதிரி ஷிர்க்கு நம்மகிட்ட வந்துருச்சு அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் பாதுகாக்கணும், ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடே உலகத்தை விட்டு செல்லக்கூடிய மேன்மக்களாக நம்மை ஆக்கி அருள்வானாக. வந்துருச்சுன்னு சொன்னா, இதற்கு முன்னால நாம செஞ்ச இத்தனை 50 ஆண்டு காலங்கள் 40 ஆண்டு காலங்கள் என்ன என்ன இபாதத் செய்தோமோ அது எல்லாம் பாழா போயிடும். அப்போ அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் என்ன செய்ய மாட்டான், அந்த ஷிர்க் செய்வதை அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், மன்னிக்க மாட்டான். 2வது வகை துல்மை பற்றி சொல்லுகின்ற பொழுது அது என்ன அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் நாடியவர்களுக்கு மன்னிச்சிருவான். அல்லாஹுக்கும் அடியார்களுக்கும் மத்தியில் ஏற்படக்கூடிய அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமைகள்ல ஏதாவது என்ன செய்வது, செய்யாம விட்டுறோம், மாத்தி செஞ்சிடறோம், அநியாயம் செஞ்சிடறோம் அப்படின்னு சொன்னா, இது அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் என்ன செய்வாங்க, நான் சொன்னேன்ல, இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ஸாலிக லிமன் யஷா. அல்லாஹ் நாடியவர்களுக்கு என்ன செய்வான், மன்னிச்சிருவான். அல்லாஹ் நாடியவர்களுக்கு அல்லாஹ் மன்னிச்சிருவான். அப்ப அது அல்லாஹ்வோடு அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமைகள்ல ஏதாவது கோத்தாகி ஏற்பட்டுருச்சு, குறைபாடுகள் ஏற்பட்டுருச்சு, நாம் அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய இபாதத்துகள்ல வணக்க வழிபாடுகள் அல்லாஹுக்கு நம்ம அநியாயம் செஞ்சுட்டோம் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் என்ன செய்வான், நாடியவர்களை மன்னிச்சிருவான். 3வது வகை துல்மு அநீதம் இருக்குகின்றதே, அது என்ன அப்படின்னு சொன்னா, லா யத்ருகுஹா, அல்லாஹ் தஆலா அதை ஒரு பொழுதும் விடவே மாட்டான். அது என்ன அப்படின்னு சொன்னா, அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கோத்தார்கள்,
அந்த ஹுகூகுல் இபாதுல அடியார்களுக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள்ல ஏதாவது நாம குறைபாடு செஞ்சிட்டோம், மற்றவர்களுடைய மனசை நாம் புண்படுத்திட்டோம், அவர்களுக்கு அநீதம் செய்து விட்டோம் என்று சொன்னால் அதை இந்த உலகத்திலேயே நாம் அவர்களுக்கு மன்னிப்பு கேட்காத வரைக்கும் என்ன செய்ய மாட்டாங்க. அந்த அடியார்கள் அவரை மன்னிக்காத வரைக்கும் மன்னிப்பு என்பது கிடையாது அவருக்கு. அதான் அல்லாஹ் சொல்றான், நபி சொன்னாங்க லாயத்துல், அதை சொன்னாங்க அல்லாஹ் தஆலா விடவே மாட்டான். கண்ணிமிக்க அல்லாஹ்வுடைய கடந்த வாரத்திலே நாம் மௌத்தை பற்றி பேசினோம். எந்த நேரத்தில் மரணம் நம்மை பிடிக்கும் என்பது நமக்கு தெரியாது. ஆனால் மரணத்திற்கு முன்பாக நாம் மற்றவர்களோடு பழகி கொண்டிருக்கின்றோம், தொடர்புகள் நிறைய இருந்துகிட்டே இருக்கு. இந்த நேரத்தில் நாம் யாருக்காவது ஏதாவது அநீதங்கள் சொல்லால் செயலால் நம்முடைய எண்ணங்களின் மூலமாக செய்திருந்தோம் என்று சொன்னால் அதை நம்முடைய மௌத்துக்கு முன்னால் அவர்கள் உலகத்திலேயே நாம் என்ன செய்ய மன்னிப்பு கேட்டுக்கிறது. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா நாளை மஹ்ஷர்ல மிகப்பெரிய நஷ்டத்துல போய் விடுதோம். ஹதீஸ்ல இருக்கு, ஒரு மனிதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபையில கேட்டாங்க, மனில் முஃப்லிஸ், மனில் முஃப்லிஸ், முஃப்லிஸ்னா என்ன, யாருன்னு கேட்டாங்க. முஃப்லிஸ்னா யாருன்னு சொன்னா எந்த விதமான காசு பணம் இல்லாம எதுவுமே இல்லாம கை வச்சுட்டாரா பார்த்தீங்களா, ஃபகீர். எதுவுமே இல்லாம, பாக்கெட்ல எதுவுமே இல்லாம ஃபகீர் அவனை பார்த்தீங்களா, அதான் முஃப்லிஸ். எல்லாம் ஒன்றும் இல்லாம இழந்து போயிடும். அதை ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, மனில் முஃப்லிஸ் தெரியுமா, யாரும் தெரியுமான்னு கேட்டாங்க. இப்போ சஹாபாக்கள் ஒவ்வொருத்தரும் சொன்னாங்க, யார்கிட்ட காசு இல்லையோ, யார்கிட்ட தீனார் இல்லையோ, மல்லா தீனார் அலகு வலா திருகம் அலகு, அவன்கிட்ட வீடு இருக்காது, வாசல் இருக்காது, சொத்து இருக்காது, அப்படித்தானே அவன் தானே ஏழை. ஏழைனா யாருங்க, பாக்கெட்டில் சல்லி இல்லாமல் இருப்பாரு, எதுவுமே இருக்காது, எதுவுமே இல்லாமல், அதான் ஏழை. நம்ம அப்படி தான் சொல்கிறோம். அதான் சஹாபாக்கள் சொன்னாங்க. இப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவர் ஏழை அல்ல, அவர் ஏழை அல்ல. முஃப்லிஸ் யார் என்று சொன்னால், எல்லாவற்றையும் இழந்து போறவர் யார் என்று சொன்னால், நாளை மஹ்ஷர் மைதானத்திலே கியாமத்திலே ஒரு மனிதர் வருவார், மிக பெரும் அமல்களை தன்னுடைய ஆயுள்களிலே அமல்கள் அதிகமாக செய்து ஒரு நன்மையினுடைய மிகப்பெரிய குவியலை கொண்டு வருவார். கொண்டு வந்து நன்மையெல்லாம் பார்த்துட்டு அவருக்கு சந்தோஷமா இருக்கும், இவ்வளவு நன்மை செஞ்சிருக்கோம், நமக்கு இவ்வளவு கூலி கிடைக்க போது, சொர்க்கத்துக்கு போயிடும் என்பதாக இருக்கின்ற பொழுது ஒரு மனிதர் வருவார். வந்து அல்லாஹ்ட்ட சொல்வார், யா அல்லாஹ் ஹாதா ஷதமனி, இவை என்னை திட்டின உலகத்தில் வாழப்போம், என்னையை ஏசி பேசினான், என் மனதை புண்படுத்தி விட்டான், யா அல்லாஹ். சரிப்பா என்ன செய்யணும், என்ன செய்யும், அவற்றிருந்து நன்மையை வாங்கி எனக்கு கொடுக்குறியா, அவற்றிருந்து பகரம் தீர்க்கணும்ல, பகரம் தீர்க்கணும்லங்க. கடனை வாங்கிட்டு கடனை கொடுக்காம உலகத்தை விட்டு போயிட்டான்னு சொன்னா என்ன செய்யும், வந்து நாளைக்கு மஹ்ஷர்ல பிடிக்கப்படுவோம். அதே போல எல்லா விஷயங்களும். அப்ப அவன் வந்து சொல்லுவார், யா அல்லாஹ் இவன் என்னை திட்டி நான் உலகத்தில் வாழுகின்ற பொழுது அப்ப என்ன அவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடு, அவன் நன்மையை வாங்கி ஏற்ற கொடு. மஹ்ஷர் மைதானம் எப்படிப்பட்ட மைதானம் என்று சொன்னால், மனிதன் யாருக்கும் தன்னுடைய நன்மையை விட்டு கொடுக்க மாட்டான். யௌம யஃபிர்ருல் மர்உ மின் அபீஹி வ உம்மிஹி வ அஹீஹி வ ஸாஹிபத்திஹி, தந்தையை கண்டு ஓடுவான், அம்மாவை கண்டு ஓடுவான், தாயை கண்டு ஓடுவான், தன்னுடைய மனைவியை கண்டு ஓடுவான். யாரும் என்கிட்ட எதையும் கேட்டக்கூடாது என்பதற்காக. உலகத்தில் வாழும்போது பாக்கெட்ல இருந்து அள்ளி அள்ளி கொடுக்குறோம் இல்லையா, பிள்ளைகளுக்கு, மனைவி, மக்கள் எல்லாருக்கும் செலவழிக்கிறோம் இல்லையா. மஹ்ஷர்ல போயிட்டு யாரையும் கண்டுக்கிற மாட்டான், அல்லாஹ் சொல்றான். அப்படிப்பட்ட நேரம் யாராவது நமக்கு உதவி செய்ய மாட்டாங்களா, எப்படியாவது யார்ட்டையாவது நன்மையை புடுங்கிட்டு நாம சொர்க்கத்துக்கு போயிட மாட்டோமா அப்படின்னு நினைக்கிற நேரத்தில் அவன் சொல்லுவான், ஹாதா ஷதமனி, இதை திட்டி இருந்தாரு, அதுக்கு பனிஷ்மெண்ட் ஆகாம நன்மை வைங்க கொடு, அதை வாங்கி கொடுத்துருவோம். ஒருத்தர் வருவாரு, ஹாதா வரபனி, யாரெல்லாம் இவன் அடிஷ்ட உலகத்தில் வாழும்போது. இப்படியே ஒவ்வொருத்தராக வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் வர வர சொல்ல 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 எல்லா நன்மையும் வாங்கி என்ன செய்வாங்க, வந்து அடுத்த ஒரு ஆள் வருவார், நன்மையை எல்லாம் போயிடுச்சு, வந்து கேட்பார், யாரெல்லாம் இவன் எனக்கு இந்த மாதிரி அநியாயம் செய்திருந்தான், யாரெல்லாம் இப்போ என்னப்பா செய்யறது, நன்மையே இல்லையா அவன்கிட்ட, என்ன செய்யறது, ஏன் பாபத்தை நீங்க அவன்கிட்ட கொடு. அல்லாஹ் சொல்றான், லா தஸிரு வாஸிரத்துன் விஸ்ர உக்ரா, உலகத்தில் நாளை மஹ்ஷர்ல யாரும் யாருடைய சுமையையும் சுமக்க மாட்டார்கள். கொஞ்சம் தூக்கிட்டு போங்களேன் என்னைய அப்படின்னு சொன்னா யாரும் வாங்க மாட்டாங்க. மனுஷன் பார்ப்பான், என் பாவத்தை தூக்கி நம்பி சுமக்குது, என் பாவத்தை தூக்கி அவன்கிட்ட பொண்ணு போட்டுருவோம், போட்டா நாம் ஃப்ரீ ஆயிடும்ல. அப்ப என்னை உலகத்தில் வாழும் போது எனக்கு அநியாயம் செய்திருந்தான், அக்கிரமம் செய்திருந்தான், எனவே அதற்கு பனிஷ்மெண்டாக என்ன செய்யும், ஏன் சுமையை தூக்கி அவன்கிட்ட கூடியாடலாம். அப்ப நன்மை எல்லாம் இழந்து என்ன செய்யப்படுது, இப்போ நன்மையே இல்லாம போன உடனே மற்றவர்களுக்கு செய்த அக்கிரமத்தின் அநியாயத்தின் காரணமாக அவனுடைய பாவங்களை வாங்கி தூக்கி இவன் தலையில போடப்படும். இவன் தான் முஃப்லிஸ், இவன் தான் முஃப்லிஸ். அதனால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்றவர்களுக்கு நாம் செய்யக்கூடிய அநியாயம் பார்த்தீங்கல்ல, அல்லாஹ் சொல்றான் பாருங்க. நான் சொன்னேன், ரஜபுடைய மாதத்துல கண்ணியமான மாதத்தை எல்லாம் பேசிக்கிட்டே வரும்போது என்ன சொல்றான், அமல் செய்யுங்கன்னு சொல்லல,
என்ன சொல்றான்? ஃபலா தத்லிமு ஃபீஹின் அன்ஃபுஸக்கும், உங்களுக்கு நீங்களே அநியாயம் அக்கிரமம் செய்து கொள்ளாதீர்கள். காரணம் என்ன? மனிதன் ஏதாவது பாவங்களோடு அநியாயங்களோடு சென்று விட்டான் என்று சொன்னால் ரமதானிலே ஒன்றும் செய்ய முடியாது. அல்லாமா அபூபக்கர் வர்ராக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்றாங்க, மனிதன் அடியார்களுக்கு ஏதாவது அநியாயம் செய்கின்ற பொழுது, அவர்களுக்கு துல்ம அநீதம் இழைக்கின்ற பொழுது, இதனுடைய காரணமாக ஒருவேளை அவர்களுடைய ஈமான் கூட பறிக்கப்படலாம். ஒரு மனிதன் அடியார்களுக்கு ஏதேனும் அநியாயம் செய்து விட்டார்கள் என்று சொன்னால் அதனுடைய நகுசத், அதனுடைய பீடையின் காரணமாக அவனுடைய ஈமான் என்ன செய்யலாம் பறிக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு என்பதாக அபூபக்கர் வர்ராக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லித் தருகின்றார்கள். சுஃபியானே சௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்லும் போது இப்படி சொன்னாங்க, ஒரு மனிதன் அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமைகள்ல 70 பாவங்களை செஞ்சிட்டான். 70 பாவங்கள் இருக்கு, சும்மா தோராயமா அவ்வளவு பாவங்கள் இருக்கு. அந்த பாவங்களோட போனாலும் கூட அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு வ தஆலா மன்னிச்சு விடுவான். அதை விட கொடுமை என்ன தெரியுமா? அடியாருக்கு செய்ய வேண்டிய ஒரு பாவத்தோட போயிட்டான் அப்படின்னு சொன்னா, அநியாயத்தோட போயிட்டான்னு சொன்னா மன்னிப்பே கிடையாது. அதனால தான் நம்முடைய சஹாபாக்கள், நம்முடைய முன்னோர்கள், நாம் யாருக்காவது ஏதாவது செஞ்சிருந்தோம் அப்படின்னு சொன்னா அதற்காக எவ்வளவு அழுதார்கள். உலகத்திலே அதற்கு என்ன எப்படியாவது நம்ம தீர்வு காண வேண்டும் என்பதற்காக வேண்டி சஹாபாக்கள் உலகத்திலே போது அதுக்கான முயற்சி செய்தார்கள். ஹஜரத் அபூதர் ரிஃபாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மிகப்பெரிய சஹாபி, துறவரத்தின் உச்சத்தில் இருந்தவர்கள். ஒரு நாள் என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா, ஹஜரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள்ட்ட சொன்னாங்க, இப்ன சௌதா, ஓ கருப்பினத்தின் மகனே, கருப்பின அடிமையின் மகனே என்பதாக அவங்கள பார்த்து பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பார்த்து தாயை சொல்லி குறை சொல்லிட்டாங்க. அவங்க போய் ரசூலுல்லாஹ் இந்த மாதிரி சொல்லிட்டாங்கன்னு முறையிட்டான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜரத் அபூதர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பார்த்து சொன்னார்கள், இன்னக்க இம்ரவுன் ஃபீக்க ஜாஹிலியத்துன், ஏன்னா உங்கள்கிட்ட இன்னும் மடத்தனத்தினுடைய அடையாளங்கள் இருந்து கொண்டே இருக்கின்றதே, அவங்ககிட்ட அறியாமை காலத்தினுடைய மடத்தனத்தினுடைய அடையாளங்கள் இருந்து கொண்டே இருக்கின்றனவே, ஏன் இப்படி சொன்ன என்பதாக ஹஜரத் அபூதர் ரிஃபாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த எச்சரிக்கை செய்தார்கள். ஹஜரத் அபூதர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நேரா போனாங்க. போய் என்ன செஞ்சாங்க தெரியுமா? தன்னுடைய கன்னத்தை தரையில் வச்சுக்கிட்டாங்க, ஒரு சைடு படுத்துக்கிட்டாங்க. படுத்து சொன்னாங்க, என்னுடைய இந்த கழுத்தின் மீது கன்னத்தின் மீது பிலால் அவர்கள் ஏறி நின்று என்னை மிதித்து என்னை எழுப்பாத வரைக்கும் நான் எந்திக்க மாட்டேன்னு சொன்னாங்க. என்ன வார்த்தை சொன்னாங்க? கருப்பினத்தினுடைய கருப்பு தாயின் மகனே என்பதாக சொன்னார்கள். பனிஷ்மெண்ட் என்ன சொன்னாங்க தெரியுமா? என் காலின், என்னுடைய கழுத்தின் மீது, தலையின் மீது, என்னுடைய கன்னத்தின் மீது பிலால் அவர்கள் கால் வைத்து மிதித்து என்னை எழுப்ப வேண்டும், தூக்க வேண்டும், அப்பொழுதுதான் நான் இந்த மண்ணிலிருந்து எழுந்திருப்பேன் என்பதாக ஹஜரத் அபூதர் ரிஃபாரி ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க. ஹஜரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, எந்த முகம் நான் அல்லாஹ்வுக்கு முன்னால் சஜிதா செய்ததோ அதையா என் காலை கொண்டு நான் மிதிப்பேன், தோழரே உங்களை நான் மன்னித்து விட்டேன், எழுதுர்கள் என்பதாக சொன்னார். அப்போ உலகத்திலேயே நாம் யாருக்காவது ஏதாவது நம்முடைய சொல்லால், செயலால், நம்முடைய எண்ணங்களின் மூலமாக அநியாயம் செய்திருந்தோம் என்று சொன்னால், தகாத வார்த்தைகள் சொல்லியிருந்தோம் என்று சொன்னால், உலகத்திலேயே அதுக்கு பனிஷ்மெண்ட் நம்ம என்ன சொல்லுவோம், அவங்கள்ட்ட போய் மன்னிப்பு கேட்டு போறோம். நிறைய நிகழ்வுகளை பார்க்கலாம், நிறைய நிகழ்வுகள். ஒரு மனிதர் வர்றாரு, ரசூலுல்லாஹ் சொல்றாரு, யார் ரசூலுல்லாஹ், எனக்கு நிறைய அடிமைகள் இருக்கின்றார்கள், அவர்கள் எனக்கு சில சமயங்களில் அநியாயம் செஞ்சிடுறாங்க, என்னுடைய வியாபாரங்கள்ல, தொழில் துறைகள்ல என்ன செய்றாங்க, எனக்கு மோசடி செய்தார்கள், நான் சொல்லதை மாறு செய்யறாங்க, என் பேச்சை கேட்கறது இல்லை, கடையில் வேலைக்கு ஆள் வச்சிருப்போம், இதை செய்யாமல் செய்ய மாட்டான், வேற ஏதாவது செஞ்சுட்டு போயிடுவான், ஏதாவது உடச்சு போட்டு போயிடுவான், அந்த மாதிரி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. யார சொல்லலாம், என்னப்பா செய்யற, நான் அடிச்சிடுற சமயங்களில் நான் என்ன செய்யறது, தீர்வு என்ன யார சொல்லலாம்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாளை மஹ்ஷர் மைதானத்திலே, நாளை கியாமத்துடைய நாளன்று நீயும் உன்னுடைய அடிமைகளும் கொண்டு வரப்படுவீர்கள். கொண்டு வரப்படுகின்ற பொழுது அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு வ தஆலா என்ன செய்வான் தெரியுமா? அவர்கள் உனக்கு செய்த அநீதம், துரோகம், அவைகளை தராசினுடைய ஒரு தட்டிலேயும், நீ அவர்களை அடித்தாய் அல்லவா, அந்த அடியினுடைய வெயிட், நீ செய்த விஷயத்தை இன்னொரு தட்டிலேயும், வநதஉல் மவாசீனல் கிஸ்த லியௌமில் கியாமத்தி ஃபலா துதலம், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். நாம் அந்த நாளிலே அவர்கள் செய்த விஷயங்களை கொண்டு வந்து தராசினுடைய 2 தட்டுகளிலே கொண்டு வந்து வைக்கப்படும், நிறுத்தப்படும். இப்ப பார்க்கப்படும், இரண்டும் சரிசமமாக இருந்தது என்று சொன்னால், அவர்கள் உனக்கு செய்த துரோகம், நீ அவர்களை பழிக்கு அடித்தது, இரண்டும் சரிசமமாக இருக்கும் என்று சொன்னால் பரவாயில்லை, ஒண்ணுமில்லை. ஒருவேளை
அவர்கள் செய்த அநியாயம் அதிகமாக இருந்து நீ அவர்களை அடித்தது பனிஷ்மெண்ட் கொடுத்தது கம்மியாக இருக்கும் என்று சொன்னால் அவர்களுடைய நன்மைகள் உனக்கு கொடுக்கப்படும். ஒரு வேளை அவர்கள் செய்த அநியாயத்தை விட நீ கொடுத்த பனிஷ்மெண்ட் தண்டனை உலகத்தில் ஏசி இருக்குகின்றாய், திட்டி இருக்குகின்றாய், அடித்து இருக்குகின்றாய். அவைகளை கொண்டு வந்து இடை போடுகின்ற பொழுது உன் அளவு கூட இருந்தது என்று சொன்னால் உன்னுடைய நன்மைகளை வாங்கி அவருக்கு கொடுக்கப்படும் என்பதாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன உடனேயே கீழே விழுந்து உருண்டு புரண்டு அழுகின்றாரு, சத்தம் போடுகின்றாரு, எனக்கு என்ன செய்யறது என்பது தெரியல என்பதாக அழுது புலம்பி அந்த அத்தனை அடிமைகளையும் உரிமை பெற்று விட்டார். உலகத்தில் நாம செய்கின்ற ஒவ்வொரு செயல்கள் எதாக இருந்தாலும் சரி, ஹஜ்ரத் அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு தஆலா மத்தியில் ஏற்பட்ட நிகழ்வு, ஒரு வார்த்தையை சொல்லிடுறாங்க ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா உமர் ரலியல்லாஹு தஆலா பார்த்து, இதை போன்ற வார்த்தை நீ சொல்லாத வரைக்கும் உம்மை நான் விடமாட்டேன் என்பதாக நிர்பந்திக்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியில் சொல்றாங்க, நான் உலகத்தை விட்டு போக போறேன், உங்களுக்கு நான் ஏதாவது கொடுக்கல் வாங்கல, உங்களை நான் ஏதாவது பேசியிருந்தேன், திட்டி இருந்தேன் அப்படின்னு சொன்னா, ஏதாவது நோவினை கொடுத்திருந்தால் அல்லாஹ்வுக்கா மன்னிச்சுக்கோங்க, நீங்க என்கிட்ட பழி வாங்கிக்கலாம் என்பதாக சொல்றாங்க. பத்ருடைய யுத்த களம், இஸ்லாத்தினுடைய முதல் போர், பத்ருடைய யுத்த நடப்பதற்காக ஆயத்தமாக இருக்கின்றார்கள். சஹாபாக்களை சஃபாக நிற்க வைக்கின்றார்கள், அணி அணியாக நிற்க வைக்கும் போது ஒரு சஹாபி சவாது என்ன செய்யறார் அப்படின்னு சொன்னா, சஃப்ல லேசா முன்னாடி வந்துடுறாரு. முன்னாடி வந்தோடனே என்ன செஞ்சு வயிறு முன்னாடி வந்துச்சு இல்லையா. இப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்கன்னா, தன்னுடைய கையில் இருந்த அந்த சின்ன குச்சி இருந்துச்சுல, வயிற்றுல ஒரு குத்து குத்தி பின்னாடி அப்படின்னாங்க, பின்னாடி அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஆஹா நாம் என்ன செஞ்சவரை வயிற்றுல குத்திட்டேமே, நீ என்கிட்ட பழி வாங்குன்னு சொன்னாங்க. என்கிட்ட என்ன செய், நான் செய்ததை போன்று என்ன செய்வேன். அப்போ அவர் சொன்னார், யார் ரசூலல்லாஹ் நீங்கள் செஞ்சது போன்று நான் செய்யணும் அப்படின்னு சொன்னால், எனக்கு நான் துணி இல்லாமல் இருந்தேன், மேலாடை இல்லாமல் இருக்கிறேன், என்னுடைய தொப்புளுக்கு கிட்ட நீங்க என்ன செய்யுங்க, குச்சை வச்சு குத்துனீங்கல்ல, நீங்க உங்க ட்ரெஸ்ஸை விளக்குங்க, நான் குத்தணும்னு சொன்னார். நீங்க என்ன செய்யுங்க, உங்க ஆடைகள் ரேசை விளக்குங்க. இப்போ ரசூல்லா நாங்கள் விளக்கி காட்டினாங்க, குச்சை கையில் வாங்கினாரு, குச்சை கீழே போட்டுட்டு நேராக ரசூலில் போய் நேரம் முத்து கொடுத்துட்டார். ரசூல்லா கேட்டாங்க, ஏன்ப்பா இப்படி செஞ்ச, நீ என்ன சொன்ன, குத்தத்தலை போறேன்டா, ஏன் இப்படி செஞ்ச. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபி சொன்னார், யா ரசூலல்லாஹ், இன்றைய தினம் பத்ருடைய யுத்தக்களம் நடக்கப் போகின்றது, இந்த யுத்தத்திலே நான் உயிரோடு இருப்பேனா ஷஹீத் ஆகுவேனா என்று எனக்கு தெரியாது. ஒருவேளை நான் என்னுடைய வாழ்க்கை முடிந்தது, ஹயாத் முடிந்தது, ஷஹீதாகிவிட்டேன் என்று சொன்னால் கடைசியாக உங்களுடைய உடலோடு ஒட்டியதாக என் உடல் இருக்க வேண்டும், அந்த நிலையில் தான் நான் ஆசைப்பட்டேன் யா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ நமக்கு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, நபி அவர்கள் எவ்வளவு உயர்ந்த அந்தஸ்து இருந்தாங்க. தன் மூலமாக தன்னுடைய தோழர்களுக்கு ஏதேனும் இடையூறுகள் ஏற்பட்டது என்று சொன்னால் அதை உலகத்திலேயே அதற்கு தீர்வு காண வேண்டும் என்பதிலே நபி அவர்கள் குறிப்பாக உறுதியாக இருந்தார்கள் என்பதை நமக்கு நிறைய வரலாற்று நிகழ்வுகள் சொல்லித் தருகிறது. எனவே கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, மிகவும் பரக்கத்தான இந்த மாதத்திலே நிறைய நிகழ்வுகளை சொல்லியிருக்கின்றார். இஸ்லாத்தினுடைய முதல் ஹிஜ்ரத் அபிசீனியாவிற்கு ரஜபுடைய மாதத்தில் தான் ஹஜரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், ஹஜரத் ஜாஃபர் இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு போன்ற சஹாபாக்கள் முதலாக இஸ்லாத்தினுடைய ஹிஜ்ரத் இந்த ரஜபுடைய மாதத்தில் தான் நடக்குகின்றது. தபூக்குடைய யுத்தம் இந்த ரஜபுடைய மாதத்தில் தான் நடக்குகின்றது. எருமுக்குடைய யுத்தம் இந்த ரஜபுடைய மாதத்தில் தான் நடக்குகின்றது. 100 ஆண்டு காலமாக சிலுவை யுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நஸ்ரானிகள் என்று சொல்லப்படக்கூடிய கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கு மத்தியிலே கிட்டத்தட்ட 88 ஆண்டு காலங்கள் பைத்துல் முகத்தஸ் பூட்டப்பட்டு அங்கே பாங்குகள் சொல்லப்படவில்லை, அதான்கள் சொல்லப்படவில்லை, ஜும்மாக்கள் நடைபெறவில்லை. அத்தனையும் கண்ட்ரோலில் வைத்திருந்தார்கள் சிலுவை யுத்தத்திலே அந்த நஸ்ராக்கள். அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு தஆலா சுல்தான் ஸலாஹுத்தீன் அய்யூபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய கரத்திலே அந்த பைத்துல் முகத்தஸுக்கு மீண்டும் வெற்றி கொடுத்த மாதம் இருக்குகின்றதே, அது இந்த ரஜபுடைய மாதமாகத்தான் இருக்குகின்றது. அப்ப ரஜபுல நிறைய நிகழ்வுகள் தனக்குள் இருக்குகின்றன. அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு தஆலா இந்த மாதத்தை கண்ணியப்படுத்தி வைத்திருக்கின்றான். அந்த கண்ணியப்படுத்துகிற மாசத்தில் அல்லாஹ் சொல்வது என்ன, ஃபலா தத்லிமு ஃபீஹின் அன்ஃபுஸக்கும், நாம் ஒவ்வொருவரும் மரணத்தை எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றோம். எந்த நேரத்தில் எப்பொழுது மரணம் வரும் என்பது தெரியாது. எனவே உலகத்தில் வாழுகின்ற பொழுதே நாம் நமக்கு யாருக்காவது மூலமாக ஏதேனும் நம்முடைய சொல்லால் செயலால், குறிப்பாக ரமலானுக்கு முன்னால் நாம் ஆயத்தமாகுவது எல்லா விதமான பாவங்களிலிருந்தும் குற்றங்களிலிருந்தும் நம்மை பரியாக்கிக் கொள்ள வேண்டும். நான் சொன்னேன் ஆரம்பத்திலே, யார் ரஜபிலே விதை விதைக்குகின்றார்களோ அவர்கள் மட்டுமே ரமலானில் அறுவடை செய்ய முடியும். ரமலானில் அறுவடை செய்வதற்கு நாம் ரஜபிலிருந்தே தயாராக வேண்டும். எனவே தான் நபி அவர்கள் துஆ செய்தார்கள், அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான், யா அல்லாஹ் எங்களுக்கு ரஜபிலையும் ஷஅபானையும் பரக்கச் செய், ரமலானை அடைகின்ற பாக்கியத்தை கொடு என்பதாக நாமும் அதற்காக ஆயத்தமாக வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு வ தஆலா வரக்கூடிய ரமதானை முழுமையாக நம்முடைய சலாமத்தோடு, சிகத்தோடு, ஆஃபியத்தோடு, அமாலே சாலிஹாவோடு வரவேற்கின்ற வாய்ப்பை தருவானாக. அதில் அமல் செய்கிற நசீபை தருவானாக. அதற்கு முன்னால் எல்லா விதமான பாவங்களிலிருந்தும் குற்றங்களிலிருந்தும் தவறுகளிலிருந்தும் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு வ தஆலா நம்மை முழு